காவியா 15 மிஸ்டு காலா? எங்கங்க இருக்கீங்க? உங்களை நான் 9 o'clock போய் பார்க்க சொன்னேன். மணி 10 ஆகுது. எங்க தாங்க இருக்கீங்க? இங்கே தாங்க, நீங்க அனுப்புன லொகேஷன்ல தாங்க இருக்கேன். சரி ஓகே, கொஞ்சம் சீக்கிரம் போய் பாருங்க. நான் கூட நீங்க ஓனர்ல நினைச்சிட்டு இருந்தேன். நானே டிரைவர் தான்ப்பா. டிரைவரா? என்னங்க, போய் அவரை பாத்தீங்களா? பேசுனீங்களா? ஜாப் எதுவும் கிடைச்சிருமா? நான் பார்த்தது மொதல் ஓனரே இல்லைங்க, அப்புறம் புரோக்கருங்க. அதெல்லாம் இப்போதைக்கு நடக்காதுங்க. எங்க நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரமாவே வேற ஏதாவது ஜாப் அரேஞ்ச் பண்ண பாக்குறேன். அன்னைக்கு அந்த காஃபி ஷாப்ல உன்னோட கரண்ட் பாய் ஃப்ரெண்டோட கையை பிடிச்சிக்கிட்டு இனிமேல் எங்களை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொன்னல. ஆமா, நீ பிடிச்ச கையை நான் ஒட்டச்சு காட்டுறேன். ஹலோ ஹலோ, ஹலோ ஹலோ ஜெனி. என்னடி அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக நீ பண்ற கால்ல எனக்கே இங்க வேலை போயிடும் போல. ஷோ, அது இல்லடி, சஞ்சய் கால் பண்ணா. என்னவா? அன்னைக்கு குருவை பாக்குறதுக்காக காஃபி ஷாப் போனல, அங்க சஞ்சயும் வந்தான். ஆல்ரெடி நீ இவனை கரெக்ட் பண்ணிட்டு தானே என்ன கழட்டி விட்ட? ஆமா, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். நீ பிடிச்ச கையை நான் ஒட்டச்சு காட்டுறேன். அதான்டி, இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலடி, பயமா இருக்கு. ஹே காவ்யா, சில். குருவோட ஃப்ரெண்ட்ஸ் நம்பர் இருக்கா உன்கிட்ட? ஏய் இல்லடி, எனக்கே அவனை ஒரு 2 நாளா தான் தெரியும். அதுவும் சஞ்சய வெறுப்பேத்தணுன்றதுக்காக தான் நான் அப்படி பேசினனே. அப்போ அந்த கெஃபேக்கு கால் பண்ணி அவனோட ரூம்மேட்ஸ் நம்பர் கேளு, கண்டிப்பா கொடுப்பாங்க. அவங்களுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிடு, அவங்க பார்த்துப்பாங்க. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காத, ரிலாக்ஸா விடு. சரி ஓகேடி, பாக்குறேன். சரிடி, நீ என்னன்னு பார்த்துட்டு சொல்லு. சரி ஓகேடி, பாய். ஹலோ ஹலோ, சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி அங்க ஒர்க் பண்ணார்ல குரு, அவரோட ஃப்ரெண்டோட நம்பர் கிடைக்குமா? நீங்க யாரு? நீங்க ஜாக்கா? ஆமா. அதாங்க, நேத்து நான் காஃபி ஷாப் வந்தல, நீங்க கூட எனக்கு என் பேக் கொடுத்தீங்களே. சொல்லுங்க மேடம். குருக்கு கால் பண்ணா ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. எனக்கு அவங்களோட ஃப்ரெண்டோட நம்பர் கிடைக்குமா? குரு கிட்ட அர்ஜென்ட்டா பேசணும். குரு கூட இருக்கிற மாமா நம்பர் இருக்கு மேடம், சொல்றேன், நோட் பண்றீங்களா மேடம்? சரி ஓகே, சொல்லுங்க. 85. ஓகே. எதுனா ப்ராப்ளமா மேடம்? ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்ல, வேலை விஷயமா பேசணும், அதான். ஓ ஓகே மேடம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. புது நம்பரா இருக்கு. ஹலோ, மாமாவா? மாமாவா? யாருங்க நீங்க? என்ன மாமான்றீங்க? இல்லங்க, குரு கூட இருக்கிற மாமாவா? ஹலோ, குரு என் கூட ரூம்ல இருக்கான். அவன் என்ன மாமா மாமான்னு கூப்பிடுவான், அதுக்காக என் பேரு மாமா ஆயிடாது. சரி, எதுக்கு கால் பண்ணீங்க? அது ஓ அவ்வளோதானே, நீங்க ஃப்ரீயா விடுங்க, நான் பாத்துக்கிறேன். ஏங்க, உங்களுக்கு என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பத்தி தெரியாதுங்க. ஏங்க, உங்களுக்கு அவனை பத்தி தெரிஞ்சிருக்கலாம், ஆனா இவனை பத்தி தெரியாதுல்ல. ஏன், என்ன பண்ணுவாரு? அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுங்க, நேர்ல வந்து பார்த்தா தான் புரியும். நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா உங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு கால் பண்ணி கேளுங்க, அவர் சொல்லுவாரு. இல்ல 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 இல்ல, கால் பண்ணா அவர் பேசுவாரான்னு எனக்கு தெரியல, நீங்க வேணா நேர்ல போய் பாருங்களேன், சைகையில சொல்றதாச்சும் புரியுதான்னு பார்க்கலாம். ஏங்க, அங்க எதுவும் பிரச்சனை எல்லாம் நடக்காது இல்ல? பிரச்சனையா? என்னங்கடா ஃபைட்டா? இங்கே சும்மா தான் இருக்கேன், எனக்கும் போர் அடிக்குது. பிரச்சனைனா ரொம்ப நேரம் சண்டை போட்டு க்ரௌடெல்லாம் வந்து போலீஸ்லாம் வந்தா தான் அது பிரச்சனை. டக்குன்னு முடிஞ்சுட்டா அது எப்படி பிரச்சனையா இருக்கும்? அது இல்லைங்க. ஏங்க, திரும்பவும் சொல்றேன், உங்களுக்கு சொன்னா புரியாது, அதெல்லாம் நேர்ல பார்த்தா தான் புரியும். நான் நிறைய டைம் பார்த்துருக்கேன், திரும்பவும் பார்ப்பேன்னு நினைக்கிறேன். ஏங்க, என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட்னால குருக்கு எதுவும் ஆகாதுல்ல? நான் பார்த்துக்கிறேங்க, நீங்க வைங்க, டென்ஷன் ஆகாது. ஹலோ, அங்கே அவங்க விளாடட்டும், இங்கே நம்ம விளாடுவோமா?
டேய் போதுமாமா, இங்கே வா. சும்மா அடிச்சுட்டு விட்டுருன்னு பார்த்தா அவன் கையை உடைக்கிற. கையை உடைச்சனேன்னு சந்தோஷப்படு. அவனெல்லாம் வாயை உடைச்சிருக்கணும். அவன் யார் தெரியுமா முத? ஆ தெரியும் தெரியும். என்ன தெரியும்? ஒரு பொண்ணால் உனக்கு வேலை போச்சே, அந்த பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் தானே அவன். உனக்கு எப்படி தெரியும்? மாமா உனக்கு தெரிஞ்சவனா அவன்? எனக்குலாம் அவனை தெரியாது. அந்த பொண்ணு தான் எனக்கு கால் பண்ணி சொன்னான். அந்த பொண்ணு உனக்கு கால் பண்ணாளா? ஓ நம்பர் அந்த பொண்ணுக்கு எப்படி கிடச்சிது? உன்னை அடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கால் பண்ணி ஓவராக பில்டப் பண்ணியிருக்கான். அந்த பொண்ணு பயந்து போய் நம்ம ஜாக்கி கிட்ட நம்பர் வாங்கி எனக்கு கால் பண்ணி ஒன்றை காப்பாற்ற சொல்கிறான். யாரு? இவங்கிட்ட இருந்து நீ என்ன காப்பாற்ற போறியா? அதெல்லாம் அந்த பொண்ணுக்கிட்ட நான் சொல்லிட்டேன். அதை விடு, போன வேலை என்ன ஆச்சு? வேலையா? இப்போதைக்கு அந்த வேலை கிடைக்காது. வேலை வந்தால் கூப்பிட்றேன். நாங்கள் ஆக்டிங் டிரைவருக்காகவான். அது வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு தான் தெரில. ஆனால் அந்த பொண்ணு ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கா. பார்ப்போம். அப்போ அடுத்து என்ன? ரூம் தான். ஃபோனு வேறு சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ரொம்ப வெயிலாக இருக்கே, கொஞ்ச நேரம் உட்காரலான்னு வந்தேன்டா. இவனுங்க வேற நடுவில் வந்து சம்மந்தமே இல்லாமல். வா கிளம்புவோம். ஸோ உன்னாலதான் குருக்கு வேலை போயிருக்கு. அவனுக்கு வேலை வாங்கி கொடுக்கணும்னு தான் நீ அவன்கிட்ட பேச ஸ்டார்ட் பண்ணிருக்க, ரைட்? எஸ் மேம். ப்ரோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஓ லஞ்ச் முடிச்சுட்டு போகலான்னு வந்தீங்களா? இந்த கடையில் சாப்பிடுங்க. ரேட்டு சீப்பாகவும் இருக்கும், ஃபுட்டு டேஸ்ட்டாகவும் இருக்கும். நான் சாப்பிடலாம் வரல ப்ரோ, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நான் தான் அப்போவே சொன்னேன்ல, உங்களுக்கு இந்த டிவோர்ஸ் கொடுக்கறதுலாம் விருப்பமே இல்லைன்னு. நீங்கள் தேவையில்லாமல் எங்கள் சார்கிட்ட வேறு வந்துட்டீங்க. அவர் கண்டிப்பாக டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருவார். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் நான் இருக்கல. என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் பண்ணுறேன். சொல்லுங்கள். நான் இப்போது அதெல்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. காவியாவுக்கு தேவை டிவோர்ஸ் தான். அந்த டிவோர்ஸ் கொடுக்க நான் ரெடி. ஆனால் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுறீங்களா? புரியல ப்ரோ. டிவோர்ஸே கொடுத்துருன்றீங்க, அப்புறம் நான் என்ன ஹெல்ப் பண்ணுறது? எனக்கும் காவியாவுக்கும் நீங்கள் வாங்கி கொடுக்க போகிற டிவோர்ஸை இப்போ உடனே வாங்கி கொடுக்காம கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் நான் சொல்லும்போது வாங்கி கொடுக்க முடியுமா? ஆனால் இதை உங்கள் சாருக்கு தெரியாமல் பண்ணுறீங்களா? சப்போஸ் அவர் இதை பற்றி யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ணால் கூட நான் மாட்டிப்பேன். அப்போ உங்க மேரேஜ் லைஃப்ல உங்க பாஸ்னால எந்த சண்டையும் வரல, ரைட்? இப்போ புரியுது ப்ரோ. இந்த டிவோர்ஸ்க்கு நடுவில் இருக்க கேப்பில் காவியாவுக்கு உங்கள் மேலே இருக்க லவ்வை புரிய வச்சு அவங்களே டிவோர்ஸை கேன்சல் பண்ணுற மாதிரி பண்ண போகிறீங்க, அதானே? அதெல்லாம் இல்லை ப்ரோ. அப்புறம் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியாது ப்ரோ, புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். இந்த டிவோர்ஸை மட்டும் எப்படியாச்சும் கொஞ்சம் தள்ளி போட வைங்களேன் உங்கள் சாரை. அது போதும் எனக்கு.
நீங்கள் 2 பேரும் மீட் பண்ணும்போதே உங்கள் 2 பேருக்குமே பாஸ்ட் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ரைட்? ம். ப்ரோ நீங்கள் ஏதோ ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறீங்க மட்டும் தெரியுது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் உண்மையாக சொன்னால் மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும். என்னால் இப்போ சொல்ல முடியாது ப்ரோ, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. எங்கள் சார் தான் கால் பண்ணுறாரு. உங்ககிட்ட என் நம்பர் இருக்குல்ல, எப்போ சொல்லணும்னு தோணுதோ எனக்கு கால் பண்ணுங்கள். அது வரைக்கும் எங்கள் சாரை வேறு கேஸ் பார்க்குற மாதிரி டைவர்ட் பண்ணி வைக்கிறேன். ஆனால் கொஞ்ச நாள் தான் ப்ரோ டைவர்ட் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக கால் பண்ணுங்கள். ஹலோ சார். சார் ஆஃபீஸ் தான் சார் வந்துட்டுருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரியே வடை சூடாக வாங்கிட்டு வந்துட்டுருக்கேன் சார். அப்போ அந்த சண்டைக்கு அப்புறம் குரு உங்ககிட்ட பேசினாரா? ஹலோ காவியா, நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரியே பேசிகிட்டு இருக்கும்போது சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஏங்க அந்த ஆந்த கண்ணை சம்மந்தமே இல்லாமல் என்கிட்ட வந்து சண்டை போடுறாங்க. காவியா இல்லை, நான் ஜெனி பேசுகிறேன். ஓ நீங்களா? ஏங்க நீங்கள் சொன்னீங்களே அவரை போய் நான் பார்த்தேங்க. அவர் இப்போ வேலை கொடுக்கறதுக்காக கூப்பிடலங்க, வேலை வந்தால் கூப்பிட்றதுக்காக தான் இப்போ கூப்பிட்ருக்காரு. வேறு எதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கள், இல்லைனா காவியா கிட்ட கொடுங்க, நான் உங்ககிட்ட பேசிக்கிறேன். ஓ ஆல்ரெடி ஸ்பீக்கரில் வச்சு தான் பேசிகிட்டு இருக்கீங்களா? ஏங்க ஃபோன் ஸ்பீக்கரில் இல்லை. அப்படியா? சரி ஓகே ஓகே, அவங்ககிட்ட ஃபோனை கொடுங்க. காவியாவை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். இப்போ அவளுக்கு ட்ரிப்ஸ் போயிட்டுருக்கு. அதான் அவள் ஃபோனை நான் அட்டன் பண்ணி பேசுகிறேன். ஏங்க அவள் மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துட்டா. ஏங்க உங்களுக்கு அடிக்கடி இப்படி? மேம், இந்த பிரிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெடிசன்ஸை கீழே இருக்கிற மெடிக்கல் ஷாப்பில் வாங்கி நர்ஸ் கிட்ட கொடுத்துட்றீங்களா? சரி ஓகே. அவங்கள பார்த்துக்க கூட வேற யாரும் அட்டெண்டர் இல்லையா? இல்லை, நான் மட்டும்தான். இவங்க தான் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுறாங்கல்ல. நீங்கள் கீழே போகிற நேரம் பார்த்து மறுபடியும் மயக்கம் போட்டாங்கன்னா நீங்கள் வேணா அவங்க ஃப்ரெண்ட்ஸை யாராச்சும் வர சொல்கிறீங்களா? சரி ஓகே, நான் யாராச்சும் கூப்பிட்டுக்கிறேன். ஏங்க நீ எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்கள், நான் வரேன். இல்லைங்க பரவாயில்ல. அட பரவாயில்லைங்க, ஏதோ பிஸியாக இருக்கிற மாதிரி பேசுகிறீங்க. நானே வேலை இல்லாமல் வீட்டில் தானே இருக்கேன். எந்த ஹாஸ்பிட்டல்னு சொல்லுங்கள், நான் வரேன். உங்களுக்கும் கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் இல்லாமல் நான் தான் போய் அவங்கள ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணேன். நான் சொல்லி தானேங்க உங்களுக்கே தெரிஞ்சுது. லொக்கேஷன் அனுப்புங்க. நீங்கள் ஆல்ரெடி அவளை அட்மிட் பண்ணீங்கல்ல, அதே ஹாஸ்பிட்டல் தான். அந்த ஹாஸ்பிட்டல் தானா? சரி ஓகே, இருங்க நான் வரேன். ம் சரி ஓகே. சிஸ்டர், காவியாங்கிற நேமில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்க எந்த ரூம் நம்பர்னு கொஞ்சம் பார்த்து சொல்ல முடியுமா? 203 தோ ஆப்போசிட்டில் இருக்குல்ல, அந்த ரூம் தான். ஓ தேங்க்யூங்க. ஓகே சார். ஜெனி? யாரு? குரு. உள்ள வாங்க. அந்த டேபிளில் இருக்க ப்ரிஸ்கிரிப்ஷன் பார்த்து கீழே ஃபார்மசியில் மெடிசன் வாங்கிட்டு மேலே ஒரு நர்ஸ் இருப்பாங்க, அவங்ககிட்ட கொடுத்துருங்க. சரிங்க.
எல்லாமே மேலே வாங்கி கொடுத்துட்டாங்க. சரிங்க. ஏங்க அவங்க அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க? ஏதாச்சும் குணப்படுத்த முடியாத நோயா, இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்தால் குணப்படுத்திட முடியுமா? ஆமாம், குணப்படுத்தவே முடியாத நோய் தான். அவள் குணமாகறதுக்கு எந்த மெடிசனும் தேவைப்படாது. அவளே நினச்சா மட்டும்தான் குணமாக முடியும். எனக்கு புரியலங்க. அவள் இப்படி இருக்கிறதுக்கு ரீசன் அவளோட பாஸ்ட் லைஃப் தான். லவ் ஃபெயிலியர் தான் அவங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணமா? ஆமாம், அவளோட பிரேக்கப்க்கு அப்புறம் தான் இவன் இப்படி இருக்கா. ஓ, அவங்க லவ் பண்ண பையன் எதுவும் இந்த டாக்ஸிக்கு சந்தேகப்படுவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி பையனா? அன்னைக்கு கூட காஃபி ஷாப்பில் அவன் இவங்கக்கிட்ட ஒரு மாதிரி கத்தி சண்டை போட்டு தாங்க இருந்தான். சுற்றி யார் இருந்தாங்க இல்லை, அதை பற்றிலாம் அவன் யோசிக்கவே இல்லைங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி இவங்களும் நானும் அதே காஃபி ஷாப்புக்கு வெளில நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். அவன் பாட்டு வந்தான், என்னென்னமோ பேசிக்கிட்டு இருந்தான். அப்புறம் அவனே கிளம்பி போயிட்டான். இவ்வளோ ஏங்க சம்மந்தமே இல்லாமல் இன்னைக்கு காலையில் என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஐயோ, உங்களுக்கு எதுவும் அடிப்படல? இல்லை இல்லை, எனக்கு ஒன்றும் ஆகலை. அவன் தான் இந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பான்னு தெரில, சொல்ல முடியாது. இந்த ஹாஸ்பிட்டலில் கூட இருக்கலாம். அவனை விடுங்கங்க. இவங்க ஏங்க இப்படியே இருக்காங்க? அவங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க பாஸ்ட் லைஃப் தானா? அவனை கூப்பிட்டு பேசி அதை சரி பண்ணலாம்ல. அவன் சரிப்படுத்தவே முடியாத அளவுக்கு பண்ணிட்டான். சரிப்படுத்தவே முடியாத அளவுக்கு அப்படி என்ன ப்ராப்ளம்? காவியா அவனுக்காக அவள் லைஃப்பில் நிறையா மாற்றிக்கிட்டா. அவளோட ட்ரெஸ்ஸிங், அவளுக்கு பிடிச்சது, அவனுக்கு பிடிக்காதது, பிடிச்சதுன்னு எல்லாத்தையும் மாற்றிக்கிட்டா. ஆனால் அவன் இவளுக்காக எதையுமே மாற்றிக்கல. அதை பற்றி இவ என்றைக்குமே யோசிச்சதில்லை. அவளை பொறுத்த வரைக்கும் அவன் தான் லைஃப்னு வாழ்ந்துட்டு இருந்தா. இப்படி அவங்க லைஃப் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது. ஆனால் அந்த ஒரு நாள் அவளோட லைஃப்பை டோட்டலாக சேஞ்ச் ஆக்கிடுச்சு. அப்படி அந்த ஒரு நாள் என்ன நடந்துச்சு? அன்றைக்கி ஒரு நாள் காவியா ஒர்க் சீக்கிரமாக முடிச்சிட்டான்னு அவனை பார்க்க அவன் ஆஃபீஸ்க்கு போயிருந்தா. எப்போவும் அவனுக்கு கால் பண்ணிட்டு தான் போவா. ஆனால் அன்னைக்கு கால் பண்ணாமல் டைரெக்டாக போயிருந்தா. அவள் அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவள் அன்றைக்கி ஆஃபீஸ்க்கே வரலன்னு. ஆனால் அன்றைக்கி மார்னிங் தான் அவன் இவளை பேங்க்கில் ட்ராப் பண்ணிவிட்டு நானும் ஆஃபீஸ்க்கு தான் போகிறேன்னு கிளம்பி போனான். லன்ச் டைமுக்கு கால் பண்ணியும் அவன் எடுக்கவே இல்லை. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவனே கால் பண்ணி நான் ஒரு இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கில் இருக்கேன், அப்புறம் கால் பண்ணுறேன்னு கட் பண்ணிட்டான். இவன் ஈவினிங் போய் அவன் ஆஃபீஸில் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அன்றைக்கி அவன் ஆஃபீஸ்க்கே போகலன்னு. அப்போ அவள் கால் பண்ணி பார்த்தோம், அவன் அட்டனே பண்ணலை. அப்போவே அவளுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு. ஆனால் காவியை பொறுத்த வரைக்கும் லவ்ல சந்தேகம் மட்டும் படவே கூடாதுன்னு இருப்பா. காவியா அவனுக்கு மறுபடியும் கால் பண்ணி பார்த்தா. ஹலோ சஞ்சய். காவியா, நான் மீட்டிங்கில் இருக்கேன். அவன் அட்டன் பண்ணி நான் ஆஃபீஸில் மீட்டிங்கில் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான். அவளுக்கு ஒண்ணுமே புரியல. அதே கன்ஃபியூஷன்லே அவ பிஜிக்கு வந்துட்டா. அதே டே நான் என் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட மகாபலிபுரம் வரைக்கும் டீம் அவுட்டிங் போயிருந்தேன். அங்கே நான் அவனை பார்த்தேன், கூட வேற ஒரு பொண்ணோட. நான் நினச்சேன்
அவனும் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட டீம் அவுட்டிங் வந்திருக்கான்னு. ஆனால் காவியாக்கு கால் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அவன் காவியாக்கே தெரியாம அந்த பொண்ணு கூட வந்திருக்கான்னு. நான் எவ்வளோ சொல்லியும் இவன் நம்பவே இல்லை. அதான் அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத வீடியோ எடுத்து காவியாக்கு காமிச்சேன். அதுக்கப்புறம் தான் அவன் நம்பினான். இவன் அவனை ரொம்ப பிளைண்டா நம்பிட்டான். அதனால தான் அவளால் இதை ஏற்றுக்கவே முடியல. இப்படி அவள் லைஃப்பில் நடக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது, செகண்ட் டைம். செகண்ட் டைம்னா அப்போ இதுக்கு முன்னாடியே இன்னொரு லவ் ஃபெயிலியர் இருக்கா? லவ் ஃபெயிலியர் இல்லை, அவள் சைல்ட்ஹுட்டில் நடந்த விஷயம். சைல்ட்ஹுட்னா ஏன் என்ன நடந்துச்சு? காவியா சிங்கிள் சைல்டு தான். அவள் அம்மா அவள் அப்பா 3 பேர் மட்டும்தான். காவியா அப்பா அவள் அம்மாவுக்கு தெரியாமல் இன்னொருத்தவங்க கூட ரிலேஷன்ஷிப்பில் இருந்தார். இது தெரிஞ்சதும் காவியாவோட அம்மா காவியாவை கூட்டிகிட்டு சென்னைக்கு வந்துட்டாங்க. ஸ்கூலிங் ஃபுல்லாக காவியாவும் அவங்க அம்மாவும் மட்டும்தான். ஆனால் அவள் காலேஜ்க்காக பிஜி வந்துட்டா. அப்புறம் அவங்க அம்மா தனியாக தான் இருந்தாங்க. அவள் அம்மா சென்னை வந்ததுலேருந்து அவள் அப்பா பண்ணதை நினச்சி டெய்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஆனால் காவியா கூட இருந்த வரைக்கும் அவங்க அம்மா எந்த ஒரு தப்பான முடிவும் எடுத்ததில்லை. அவள் பிஜி போனதுக்கப்புறம் தான் அவள் அம்மா அந்த தப்பான முடிவு எடுத்துட்டாங்க. அதனால தான் அவளோட லைஃப் பார்ட்னர் எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் அவளை ஏமாத்திடவே கூடாதுன்றதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தா. இந்த இன்சிடெண்ட் அவன்கிட்ட சொல்லி தான் அந்த கமிட்மெண்ட்டுக்குள்ளேயே அவள் போனான். இதெல்லாம் தெரிஞ்ச அவனே இப்படி பண்ணிட்டான்னு தெரிஞ்சதும் அது அவளால் ஏற்றுக்கவே முடியல. இதுக்கப்புறமாச்சும் இவளுக்கு கிடைக்கிற லைஃப் பார்ட்னர் கண்டிப்பாக எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் இவளை ஏமாத்திடவே கூடாதுன்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாங்க. இதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் வர பையன் அவங்கள எந்த சுச்சுவேஷன்லையும் ஏமாற்ற மாட்டான், ஏமாத்திர மாட்டான். என்ன? இல்லை, ஏமாத்திர மாட்டான்னு நானும் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி சொன்னேன். நான் வெளில வெயிட் பண்ணுறேன். எதா ஒன்றா எனக்கு கால் பண்ணுங்க. இல்லை, கூப்பிடுங்க, நான் வந்துடுறேன். சரி. காவியா அவனுக்காக அவ லைஃப்ல நிறைய மாத்திக்கிட்டா. எனக்காக இந்த ரிலேஷன்ஷிப்ல உன்னை நீ எதுக்காச்சும் மாத்திக்கணும்னு நினைச்சிருக்கியா? உனக்கு ஏத்த மாதிரி என்ன நான் மாத்திக்கணும்னு எவ்வளவு ட்ரை பண்ணலாம் உனக்கு தெரியும்ல. நீ ட்ரை மட்டும் தான் குரு பண்ணிட்டு இருக்க, எந்த ஒரு சேஞ்சுமே தெரியல. அவன் இவளுக்காக எதையுமே மாத்திக்கல. அவளை பொறுத்த வரைக்கும் அவன் தான் லைஃப்னு வாழ்ந்துட்டு இருந்தான். காவியை பொறுத்த வரைக்கும் லவ்ல சந்தேகம் மட்டும் படவே கூடாதுன்னு இருப்பா. எனக்கெல்லாம் அந்த லவ் எப்பயோ போயிருச்சு. இவ அவனை ரொம்ப பிளைண்டா நம்பிட்டா. எனக்கு பிடிக்கல, அதனால மூவ் ஆன் ஆயிட்டேன். கேர்ள் ஃப்ரெண்ட்காக நீ என்ன பண்ணிருக்க?
அவளுக்கு பிடிச்சது அவனுக்கு பிடிக்காதது எல்லாத்தையும் மாத்திக்கிட்டா. ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டை சந்தோஷமா பார்த்துக்கணும் எல்லா விதத்துலேயும். இதெல்லாம் தெரிஞ்ச அவனே இப்படி பண்ணிட்டான்னு தெரிஞ்சதும் அது அவளால் ஏற்றுக்கவே முடியல. இதுக்கப்புறமாச்சும் இவளுக்கு கிடைக்கிற லைஃப் பார்ட்னர் கண்டிப்பாக எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் இவளை ஏமாத்திடவே கூடாதுன்னு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். குரு குரு என்னங்க ஆச்சு? ட்ரிப்ஸ் முடிஞ்சிருச்சு. ட்ரிப்ஸ் முடிஞ்சதும் டாக்டர் கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் நர்ஸ் கிட்ட சொல்லிடுறீங்களா? நான் சொல்லிடுறேங்க. காவ்யா, காவ்யா இங்க பாரு, ட்ரிப்ஸ் முடிஞ்சிருச்சுடி. டாக்டர் கிளம்பலான்னு சொல்லிட்டாங்க. நீங்க எப்போ வந்தீங்க? ஜெனி அவங்க தான் சொன்னாங்க. நான் உங்களுக்கு கால் பண்ணேங்க. அப்போ தான் நீங்கள் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆனதை பற்றி சொன்னாங்க. வந்தால் ஏதாச்சும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமேங்கிறதுக்காக வந்தேன். தேங்க்ஸ். பரவாயில்லங்க. இப்போ உங்களுக்கு ஓகேவா? நர்ஸ் வந்ததும் இதை ரிமூவ் பண்ணிட்டு கிளம்பிடலாம். நீ பிடிச்ச கையை நான் ஒட்டச்சு காட்டுறேன். அவன் தான் எந்த ஹாஸ்பிட்டலில் இருப்பான்னு தெரில, சொல்ல முடியாது. இந்த ஹாஸ்பிட்டலில் கூட இருக்கலாம். உங்களுக்கு அவனை பற்றி தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் இவனை பற்றி தெரியாதுல்ல. இப்போ தான்டா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இதே ஹாஸ்பிட்டலில் கூட இருக்கலாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் சொன்ன மாதிரியே நீங்கள் இதே ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கீங்க. 2 பேர் தான் இருக்கீங்க. இன்னொருத்தன் அவனை காலில் உடைச்சேன். பாத்துரா, பத்திரமா வீல் சேரில் வச்சு கூட்டிகிட்டு போங்க, சரிங்களா? ஜெனி இதை கொஞ்சம் பிடிங்க. டேய், அன்னைக்கு இவ சொன்னது தான் இப்போ நான் உனக்கு திரும்பி சொல்கிறேன். என்ன ஆனாலும் எங்கள் 2 பேர்த்த யார் நினச்சாலும் பிரிக்க முடியாது. என்றைக்குமே இவளுக்கு இந்த குரு தான். இதுக்கப்புறம் இவளை திரும்பி பார்க்கணும்னு நினச்சா கழுத்தெல்லாம் உடைச்சிருவான். போலாமாப்பா?